அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை யுக்த யோகம் என்று அழைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில், அதாவது கும்ப ராசியில் நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வரை, அதாவது 2024 டிசம்பர் முதல் 2025 ஜனவரி வரை நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சனி பகவான் நீதி மற்றும் கர்ம வினைகளுக்கு உண்டான அதிபதி என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகங்க. சுக்கிர பகவான் ஒருவருக்கு மகிழ்ச்சி, செல்வம், அன்பு, கடமை, கண்ணியம் போன்ற அனைத்து விஷயங்களுக்கு உண்டான அதிபதி என்று அழைக்கக்கூடியவர். காதல், தாம்பத்தியம், சொகுசு வாழ்க்கை போன்றவற்றிற்கு காரணியாக விளங்கக்கூடியவர். இந்த 2 கிரகங்கள் உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் இணையவிருக்குங்க. அதாவது இந்த யுக்த யோகம் என்று அழைக்கக்கூடியது ஒரே ராசியில் 2 வெவ்வேறு கிரகங்கள் ஒன்றாக இணையும் பொழுது உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ இந்த நிகழ்வு மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செயல்படக்கூடிய நபர்கள். புத்திக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடியவர்கள். எந்த விஷயத்துலையுமே ரொம்ப அதாவது கான்ஃபிடெண்ட்டாக அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள். ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கிறவங்க, எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்கிறவங்க. அப்படி பார்த்து செஞ்சு கலந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்துட்டீங்க. ஸோ அந்த இழந்த விஷயங்கள் அப்படிங்கிறது, இந்த இழப்புகள் அப்படிங்கிறது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான ஒரு இழப்புகள். நிறைய இழந்தாச்சுங்க. இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. சரியான விதத்தில் பார்த்துட்டு இருந்த ஒரு தொழிலையும் விட்டாச்சுங்க. பார்த்துட்டு இருந்த வேலையை இழந்தாச்சுங்க. மற்றவங்க என் மேலே வச்சிட்ருக்கிற நம்பிக்கை, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது நிறைய ஏமாற்றத்தையும் சந்திச்சாச்சு. எல்லாமே எனக்கு கொஞ்ச நாளாகவே ரொம்ப எதிராகவே நடந்துகிட்ருக்கு. ஏன் இந்த சூழ்நிலைகள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு? ஸோ இல்லை என்ன மாதிரியே எல்லாருக்குமே இதே சூழ்நிலையில் தான் இருக்குதா? பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆனால் என்னமோ தெரியல, எல்லாமே எனக்கு எதிராக நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் உருவாயிட்ருக்கு. யாரையுமே நம்பி எதையுமே பண்ண முடியலைங்க என்னால். நான் இருந்த சூழல், என்னை பார்த்து எல்லாருமே இவர் மாதிரி வாழறதுக்கு, இவர் மாதிரி வாழணும்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி இவருக்கா இந்த மாதிரி ஒரு நிலை, இவருடைய சூழ்நிலை இவ்வளோ மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுங்க. அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாராவது நம்மளை கொஞ்சமாவது புரிஞ்சிக்குவாங்களா? அதாவது பெற்றவங்களாக இருக்கட்டுங்க, நம்ம பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், கட்டின மனைவியாக இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரன் சகோதரியாக இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு எதிராக மட்டுமே செயல்பட்டுருக்காங்க. அதாவது இந்த நிலை, அதாவது முன்ன மாதிரி என்னால் இறங்கி எந்த வேலையும் என்னால் செய்ய முடியலைங்க. ஒரு விதமான பதட்டமும் பயமும் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்பி இறங்கி ஏதாவது ஒரு விஷயத்தில் மறுபடியும் அடிபட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் எந்திரிச்சு வர்றதுக்கு ரொம்ப காலகட்டங்கள் ஆயிரும். இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நிறைய விபத்துகள் மூலமாக சில இழப்புகளை சந்திச்சாச்சுங்க. வச்சிட்டு இருந்த வண்டி வாகனங்களை இழந்துட்டேன். தொழில், வேலை அமைப்பு, எல்லா விஷயங்களும், அதாவது இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கட்டின மனைவி பெற்ற பிள்ளைங்களுமே என்னை ஒதுக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேங்க. இந்த நிலையிலிருந்து நான் எப்போ தான் வெளியே வருவேன்? என்னுடைய சூழல் அப்படிங்கிறது நல்ல ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது வராதா? இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். ஏன்னா இந்த யுக்த யோகம் என்று அழைக்கக்கூடியது 2 வெவ்வேறு கிரகங்கள் ஒரு இடத்துல இணையும் போது, அதுவும் இந்த 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இணையும் பொழுதுங்க, அது ஒரு அபரிவிதமான யோகத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டங்கள். எந்த இடத்துல இழந்தோமோ அங்கே தான் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த இடத்துல உங்களுடைய தொழிலை எதனால் நீங்கள் இழந்தீங்களோ அந்த தொழிலை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னே தெரியலைங்க. திடீர்னு எல்லாமே புரட்டி போட்ட மாதிரி மாறிடுச்சுங்க. நல்லா ஓடிட்டு இருந்தது, நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, இன்றைக்கி எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் நிற்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாராவது ஒரு சின்னதாக ஒரு கை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் வெளியே வந்துடுவேங்க. ஏன்னா யாருமே எனக்கு பெரிய அளவில் உதவி செய்யணும் அப்படின்னு இல்லை.
இதுதான் காரணம், இந்த பிரச்சனைகள் இப்படி தான் நடந்துச்சு, அட்லீஸ்ட் இந்த மிஸ்டேக்கை நீ மறுபடியும் பண்ணாதுன்னு சொல்லி யாராவது ஒரு சின்ன அட்வைஸ் பண்ண மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. ஸோ இந்த சூழலில் என்னுடைய இழந்த தொழிலை என்னால் மீட்டெடுக்க முடியாதுன்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களோட தொழிலை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ எந்த பிஸ்னஸ் எந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டு வந்தீங்களோ அதே இடத்துல மீண்டும் அதையவே தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுங்க. ஆனால் இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கலினாலும் பரவாயில்ல, இதை ரன் பண்ணுற அளவுக்கு சில ஃபினான்சியல் சப்போர்ட் கிடைச்சா போதுமே. ஒரு வண்டி வாங்கணும் வச்சுட்ருக்குறோங்க, இல்லை ஒரு மெஷின் வச்சுட்ருக்கேன், இன்னொரு புதுசாக அடிஷ்னலாக ஒரு மெஷின் வாங்கணும் அப்படின்னா இப்போ பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு வண்டி ஓடிட்டுருக்கேங்க, இன்னொரு வண்டி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் இன்னும் பெரிய அளவில் கொண்டு போயிடுவேன், அதை வாடகைக்கு விட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி இந்த தொழில் ரீதியாக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் அப்படிங்குது. ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட்டுங்க. இது வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸ், அதாவது பெற்றவங்களே உங்களுக்கு எந்த விதத்துலையும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளும் உங்களுக்கு பெரிய அளவில் பலமாக இருந்திருக்க மாட்டாங்க. இந்த காலகட்டங்கள் இந்த பாக்கியஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறும்பொழுது அது ஒரு விதமான ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹெல்ப் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும். ஃபினான்சியல் ரீதியாக உங்களுக்கு சில சப்போர்ட் அப்படிங்கிறது தகப்பன் வழியோ அல்லது தாய் மூலமாக சகோதரன் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சில நல்ல உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா அதே நேரத்தில் இந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் ஜாஸ்திங்க. எல்லா அறிவுபூர்வமான வேலைகள், நுணுக்கமான வேலைகள்லாம் எங்கிட்ட தான் எப்பயுமே கொடுப்பாங்க. அதெல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் சில நேரத்தில் பிடிக்காத வேலையை செய்ய சொல்லி பயங்கர ப்ரெஷர் பண்ணுறாங்க. அந்த வேலையே எனக்கு பிடிக்கலைங்க, அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமான்லாம் நினைக்கிறேன். அதே நேரத்தில் என்னோடய உழைப்பை மட்டுமே உறிஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு தகுந்தாற் போல் ஒரு பதவி உயர்வோ அல்லது ஒரு சம்பள உயர்வோ அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இல்லை இதெல்லாம் இருக்கட்டுங்க, ஏதாவது விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வெளிநாட்டு வேலையில் வரக்கூடிய பணத்தை வச்சு லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. வேலை செய்கிற இடத்துல உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலன் கொடுக்குங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களும் உங்களுக்கு பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக நடக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி எதுவும் கைவிட வேண்டாங்க. இந்த நேரத்தில் கட்டாயமாக அதுக்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டான எதுவுமே சரியான விதத்தில் எனக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. எக்ஸாம்ஸ் இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நான் ரொம்ப நாளாக அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, ஏஜ் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் கடைசியில் பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு மாப்பிள்ளைக்கு பையனுக்கு ரொம்ப ஏஜ் ஜாஸ்தியாக இருக்குது, பொண்ணுக்கு ரொம்ப ஏஜ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விதத்துலேயும் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குங்க, தடைப்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. தந்தை வழியோ அல்லது தாய் வழி மூலமாக ஒரு உறவினர்கள் சம்மந்தப்பட்ட சில வரன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சில சூழல். வீட்டில் ஏதோ ஒரு சூழ்நிலை எந்த பிரச்சனை வந்தாலும் கடைசியில் நம்மளையவே குறை சொல்கிற மாதிரி, இவங்க வந்த நேரம் தான் இப்படி இருக்குது, இவங்களை கல்யாணம் பண்ண நேரம் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இல்லாத ஒரு குறையை ஏதோ ஒரு காரணத்தில் சம்மந்தப்படுத்தி அதையவே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இவங்களை கல்யாணம் பண்ண நேரத்தில் தான் தொழிலை சரியான விதத்தில் நடத்த முடியாமல் போச்சு, செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டுட்டாரு, எல்லாமே கெட்டதான் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்மளுடைய நேரங்காலங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாததும் அதுவும் ஒரு பெரிய குறைங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஏன்டா இந்த வாழ்க்கையில் நம்ம என்ட்ரி ஆனோம், பேசாமல் கல்யாணமே பண்ணாமல் பிரம்மச்சாரியாகவே இருந்திருக்கலாமா, இல்லை அது திருமணமே செஞ்சிக்காமையே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க. இந்த நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாறுங்க. குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்களும் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக சேருங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மருத்துவம் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சில முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க.
வண்டி வாகனம் வாங்கணுங்க, புதுசாக சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அது ஒரு அருமையான ஒரு யோகத்தை கொடுக்குங்க. ரொம்ப நாளாக ஒரு பழைய வண்டி ஒன்று வச்சிட்ருக்கேங்க, அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு புது வண்டி எடுக்கலான்னு இருக்கேன். இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குங்க, அது அந்த இடத்துல வீடு கட்ட முடியாத ஒரு சூழல், அதை விற்றுட்டு புதுசாக ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். அந்த இடத்துல சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணுறாரு. இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தடைப்பட்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ரொம்ப நாளாக வண்டி வாகனம் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகன மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள், பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஏன்னா அந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் அப்படிங்க தந்தை வழி சொத்துக்கள், தந்தை மூலமாக சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படுங்க. இது ஒரு நல்ல பொன்னான ஒரு காலகட்டங்கள். அவங்க மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு சேருங்க. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வெள்ளங்கங்கள் அப்படிங்கிறதுலாம் கட்டாயமாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த ஹெல்த் இஷ்யூனால நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டேன். அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே கரெக்டான விதத்தில் பார்க்கவே முடியலைங்க. அது எதனால தான் இப்படி நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மருத்துவம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கரெக்டான ட்ரீட்மெண்ட் அதுக்கு எடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது. இது வரைக்கும் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஒரு ஆயுர்வேதிக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு சூழல் அப்படிங்கிறது. கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க. எல்லா விஷயமும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எப்போ லைஃப்பில் என்ட்ரி ஆச்சோ அப்போவே எல்லா விஷயமும் மாறிடுச்சிங்க. தேவையில்லாத கடன் வாங்கிட்டுங்க, யாருக்கோ வாங்கி ஹெல்ப் பண்ண போய் அந்த கடனை கடைசியில் நான் வட்டியோடு நீ கட்டுற மாதிரி இருக்குங்க. சம்பாதிக்கிற பணம் மொத்தமாக வட்டி கட்டுறதுக்கே சரியாக போயிடுது. ஸோ இந்த கடன்லேருந்து நான் மீண்டு வரமாட்டேன்னா அந்த கடனால் எனக்கு தேவையில்லாத அவப்பேர் அப்படிங்கிறது உருவாயிட்ருக்குங்க. இந்த நிலையிலேருந்து வெளியே வரணுங்க. நான் பழையபடி என்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. பணம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சொத்தை விற்றா அந்த சொத்தை வச்சு இந்த கடனை அடைக்கலாம், இல்லை அப்பா அம்மா ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னா இந்த கடன் பிரச்சனைலேருந்து நான் வெளியே வந்துடுவேன், இல்லை இந்த பூர்வீக சொத்துக்களை விற்றாவது இந்த கடனை நான் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுங்க. கடனை ஒரு பகுதி அடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது குழந்தைகளுடைய கல்வியிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. வெளிநாடு சென்று படிப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த யுக்த யோக காலகட்டங்களில் மிதுன ராசி என்பவர்களுக்கு கட்டாயமாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கங்க. அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.